வணக்கம். சினிமா நியூஸ் பகுதியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இணைந்திருக்கும் நான் கலின்ஸ்டா ஜெயக்குமார். சினிமா துறையுலகில் மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட செய்திகளின் தொகுப்புகளில் ஒரு சிலவற்றை இப்பகுதியின் வாயிலாக பார்க்கலாம். பரிதாபங்கள் பிரபு ஏகாம்பரம் இயக்கி நடிக்கும் திரைப்படம் மிடில் கிளாஸ் மாப்பிள்ளை. இதில் ஹரிப்ரியா நாயகியாக நடிக்க ஷிபா கிறிஸ்டி, அருள் டி சங்கர், எலிசபெத் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர். ரஷாந்த் ஆர்வின் இசையமைக்கும் இப்படத்திற்கு அபிஷேக் ஒளிப்பதிவு செய்கின்றார். ஆர்ஷ்வா புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கின்றது. 90s கிட்ஸ் பரிதாபங்களை, குறிப்பாக பெண் கிடைப்பதில் அவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் இப்படம் சுவாரஸ்யமாக சொல்லும். நடுத்தர குடும்பத்தின் வாழ்க்கையை திரையில் பிரதிபலிக்கும் வகையில் படத்தை உருவாக்கி வருகின்றோம். படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டது. போஸ்ட் புரொடக்ஷன்ஸ் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்றார் இயக்குனர். டைட்டர் படத்தின் இயக்குனர் பிராங்க்லின் ஜேக்கப் இயக்கத்தில் பிரபு முதன்மை வேடத்தில் நடிக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கியது. ரோமியோ பிக்சர்ஸ் சார்பில் ராகுல் மற்றும் ஏவியட் பிக்சர்ஸ் சார்பில் கோகுல் ஸ்ரீனிவாசன் இணைந்து தயாரிக்கும் இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கின்றார். டார்க் ஹியூமர் பாணியில் த்ரில்லர் காமெடி படமாக உருவாக்கப்பட்டுள்ள இதன் தொடக்க விழாவில் இயக்குநர்கள் ப. ரஞ்சித், அருண் மாதேஸ்வரன் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்கள் பலர் கலந்து கொண்டு படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இப்படத்தில் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பதுடன் முத்துக்குமார், ரமேஷ் திலக், திலீப் சுப்பராஜன், தீனா, கவிதா பாரதி உள்ளிட்ட பலர் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர். நிகழ்வில் பேசிய நடிகர் பிரபு, பிராங்க்லின் ஒரு அருமையான கதையை சொன்னார். இதுவரை பார்த்திராத வித்தியாசமான கதைக்களத்தில் பணியாற்றுவது மகிழ்ச்சி அளிக்கின்றது என குறிப்பிட்டார். மேலும் இயக்குனர் ப. ரஞ்சித் பேசுகையில், பிராங்க்லின் படைப்பாற்றலையும் யுவன் சங்கர் ராஜாவின் இசையமைப்பையும் வெகுவாக பாராட்டினார். பிரதீப் காளிராஜா ஒளிப்பதிவு செய்ய பிரசன்னா ஜி.கே. படத்தொகுப்பு பணிகளை கவனிக்கின்றார். இப்படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு இம்மாத இறுதியில் சென்னையில் தொடங்க உள்ள நிலையில் படத்தின் தலைப்பு மற்றும் பிற விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து மெகா வெற்றி பெற்ற திரைப்படம் ஜெயிலர். சன் பிக்சர்ஸ் தயாரித்த இப்படம் ரூபாய் 600 கோடிக்கு மேல் வசூலித்து சாதனை படைத்தது. இதன் அடுத்த பாகம் ஜெயிலர் 2 என்ற பெயரில் உருவாகியுள்ளது. முதல் பாகத்தில் நடித்தவர்களுடன் எஸ்.ஏ. சூர்யா, சுராஜ் வெஞ்சரமுடு உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். மோகன்லால், சிவராஜ்குமார், கிருத்திக் ரோஷன் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளனர். அனிருத் இசையமைத்துள்ளார். ஜெயிலர் படத்தில் தமன்னா ஆடிய காவாலா பாடல் சூப்பர் ஹிட் ஆனது. ஜெயிலர் 2 படத்தில் இடம்பெறும் அலபொலேலோ என்ற பாடலுக்கு நடிகை பூர்ணா நடனம் ஆடியுள்ளார். மலையாள நடிகையான அவர் தமிழில் முனியாண்டி, விலங்கியல் 3ஆம் ஆண்டு, கொடைக்கானல், வேலூர் மாவட்டம், வித்தகன், ஜன்னலோரம், கொடிவீரன், சவரகத்தி உட்பட பல படங்களில் நடித்திருக்கின்றார். அலபொலேலோ பாடலில் பங்கேற்றது குறித்து பேசியுள்ள நடிகை பூர்ணா, ஜெயிலர் 2 படத்தின் ஒரு பகுதியாக இருப்பதில் உண்மையாகவே மகிழ்ச்சியிலும் நன்றி உணர்விலும் திளைக்கின்றேன். இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய ரஜினிகாந்த், நெல்சன் திலீப்குமார், அனிருத், ஜானி மாஸ்டர் மற்றும் ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் நன்றி. மறக்க முடியாத கனவை நிஜமாக்கிய இறைவனுக்கு நன்றி. பெருமையாகவும் நன்றி உணர்வுடனும் ஆசீர்வதிக்கப்பட்டவளாகவும் உணர்கின்றேன் என்று கூறியுள்ளார். நயன்தாரா நடித்த மூக்குத்தியம்மன் படத்தை ஆர்.ஜே. பாலாஜி இயக்கியிருந்தார். அவர் நாயகனாகவும் நடித்திருந்தார். இப்படம் வெற்றி பெற்றதை அடுத்து இதன் அடுத்த பாகம் மூக்குத்தியம்மன் 2 என்ற பெயரில் உருவாகின்றது. இதை சுந்தர் சி இயக்குகின்றார். நயன்தாரா மூக்குத்தியம்மனாக நடிக்கின்றார். கன்னட நடிகர் துனியா விஜய், ரெஜினா ஹெசல்ஸ்ட்ரா, ஜோகிபாபு, ஊர்வசி, அபிநயா, ராமச்சந்திர ரஜீம், அஜய் கோஷ், சிங்கம்புலி, மைனா நந்தினி ஆகியோர் நடிக்கின்றனர். ஹிப்ஹப் தமிழா ஆதி இசையமைக்கின்றார். வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல், ஜிவி என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் அத்னி சினிமேக்கர்ஸ் மற்றும் ரவுடி பிக்சர்ஸ் இணைந்து தயாரிக்கின்றன.
படத்தின் பட்ஜெட் ரூபாய் 100 கோடிக்கும் மேல் என்கின்றார்கள். இந்த நிலையில் இப்படத்தில் நயன்தாராவுக்கு வில்லியாக ரெஜினா நடிப்பதாகவும் இந்த கதாபாத்திரத்துக்காக அவருக்கு வித்தியாசமான தோற்றம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கௌரி கிஷன் முதன்மை பாத்திரத்தில் நடிக்கும் படத்திற்கு தாரகி என்று தலைப்பு வைத்துள்ளனர். இதில் காளி வெங்கட், ஸ்ரீமன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். ஸ்பீட் ரீல்ஸ் ஸ்டுடியோ தயாரிக்கும் இப்படத்தை கிரிஷ் எழுதி இயக்குகின்றார். சித்துக்குமார் இசையமைக்கின்றார். சுந்தர் சுகுமாரன் ஒளிப்பதிவு செய்கின்றார். ஒரு பெண்ணின் பயணத்தை மையமாக கொண்டு உருவாக்கியுள்ள இப்படம் பயணம், உறவுகள், வாழ்க்கை தேர்வுகள் மற்றும் சுதந்திரம் குறித்த கேள்விகளை முன்வைக்கும். ஒரு பயணம், ஒரு தேடல், பல பெண்களின் பாதைகள் தான் இதன் கதை என்று படக்குழு தெரிவித்துள்ளது. இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 3 நிலப்பகுதிகளில் நடக்கும் காதல் கதையாக அமரம் திரைப்படம் உருவாகியுள்ளது. இப்படத்தில் தேஜஸ் ராஜன் கதாநாயகனாக நடித்துள்ளார். மேலும் ஐரா அகர்லால், ஜார்ஜ், ஷாய் தீனா, நாகினீடு, கல்கி ராஜன், ஹரிஷ் பெராடி, வாசுதேவன் முரளி ஆகியோர் நடித்துள்ளனர். திருஅருள் கிருஷ்ணன் எழுதி இயக்கியுள்ளார். இப்படம் ஆகஸ்ட் 28 வெளியாக உள்ளது. இதன் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீடு சென்னையில் நடைபெற்றது. படம் பற்றி இயக்குனர் திருஅருள் கிருஷ்ணன் கூறும்போது, KGF போன்ற படங்களை பார்த்து அதே போன்ற திரைக்கதையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆக்ஷன் படங்களுக்கு சிறந்த திரைக்கதை மிகவும் முக்கியம். ஆனால் அந்த படத்தை உருவாக்குவதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டதால் அந்த முயற்சியிலிருந்து விலகி இந்த கதையை உருவாக்கினேன். கதை சொல்வதற்காக ஹீரோக்களை சந்திக்க முடியவில்லை. ஒரு ஹீரோவிடம் கதை சொல்லி அவரை படத்துக்குள் கொண்டு வருவது என்பது பட்ஜெட் உள்ளிட்ட பல காரணங்களினால் பெரிய சவாலாக இருக்கின்றது. அவர்களுக்கு அதிகமான கமிட்மெண்ட்கள் இருக்கின்றது. அதனால் புதுமுக நடிகர் நடிப்பில் குறைந்த பட்ஜெட்டில் பிரமாண்டமாக படத்தை உருவாக்கும் முயற்சிதான் இந்த படம். இது மறுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை பேசும் கதை என்று இயக்குனர் குறிப்பிட்டுள்ளார். ஜெயராம், சிம்ரன் முதன்மை பாத்திரங்களில் நடிக்கும் படத்தின் தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது. ஃபேமிலி ரொமான்டிக் காமெடி படமான இதில் பொன்வேல், தேவிகா சதீஷ், பகவதி, பெருமாள் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். தீபக் ஒளிப்பதிவு செய்யும் இப்படத்திற்கு அச்சு ராஜாமணி இசையமைக்கின்றார். கௌதம் ராஜ் இயக்குகின்றார். ஒயிட் கார்ட்போர்ட் பிலிம்ஸ் சார்பில் கே விஜயபாண்டி மற்றும் ஷாயகான் ஜி இணைந்து தயாரிக்கின்றனர். த ஷோ பீப்புள் சார்பில் ஆர்யா இப்படத்தை வழங்குகின்றார். ஜென்சி தலைமுறை, 2K தலைமுறை மற்றும் 90களில் வளர்ந்த தலைமுறை ஆகியோருக்கு இடையிலான உறவுகளையும் அவர்களின் வாழ்க்கையில் நடைபெறும் சுவாரஸ்யமான சம்பவங்களையும் மையமாக கொண்டு இப்படம் உருவாகின்றது. குடும்பத்துடன் ரசிக்கும் வகையிலான பொழுதுபோக்கு திரைப்படமாக உருவாகி வருகின்றது என்றது படக்குழு. சூர்யா நடிப்பில் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் வெளியான விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் உலகளவில் ரூபாய் 200 கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்துள்ளது. இத்தகவலை படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் சார்பில் நாகவம்சி தயாரித்துள்ள இத்திரைப்படத்தில் சூர்யாவுடன் மமிதா பச்சு, ராதிகா சரத்குமார் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ள இத்திரைப்படம் கடந்த ஆகஸ்ட் 14 அன்று திரையரங்களில் வெளியானது. திரையரங்களில் வெளியான முதல் நாளே தமிழ்நாட்டிலும் குறிப்பாக ஆந்திர மற்றும் தெலுங்கானா மாநிலங்களிலும் இப்படம் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றது. பாசிட்டிவ் விமர்சனங்கள் காரணமாக தொடர்ந்து இப்படத்திற்கான வசூலும் அதிகரித்தது. இந்நிலையில் இப்படம் உலகளவில் ரூபாய் 200 கோடி வசூலை கடந்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் தங்களது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளது. திரையரங்களில் படம் தொடர்ந்து நல்ல வரவேற்பை பெற்று வருவதனால் வரவிருக்கும் நாட்களில் இதன் வசூல் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் சினிமா செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.